Hello students, welcome to our YouTube channel. நம்ம subject verb agreement டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல first 3 rules பார்த்தோம். இந்த வீடியோல 4th rule and 5th rule பார்க்கலாம். When two or more subjects are joined by, as well as, like, unlike, besides, in addition to, with, together with, along with, and not, rather than, no less than, except, nothing but, more plural than one, the verb and the possessive case of pronoun is according to the first subject. ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஜாயின் பை இந்த வேர்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வேர்ட்ஸால ஜாயின் ஆகி இருக்கும் போது அந்த சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் எப்படி இருக்கணும்னா அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்ததுன்னா சிங்குலர் வேர்பும், அண்ட் தென் ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்தா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராம் as well as his parents is coming. ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ்ல ராம்ங்கிற ஒரு சப்ஜெக்டும் ஹிஸ் பேரண்ட்ஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஜாயின் பை as well as. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த ரூல் படி the verb is according to the first subject. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது, ராம். ராம் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ சிங்குலர் verb யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள். The captain along with the sailors was drowned. ஓகேங்களா, ஸோ இந்த சென்டென்ஸ்ல இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஜாயின் பை along with. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ரூல் படி the verb எப்படி யூஸ் பண்ணோம், அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் த கேப்டன் அப்படிங்கிறது சிங்குலர், ஸோ அதனால சிங்குலர் verb was யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள். My father unlike my uncles is very strict. ஓகேங்களா, இதுல பாருங்க ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு, ஒன்னு my father and my uncles. ஓகேங்களா, ஸோ இங்க uncles வந்து இது ப்ளூரல் சப்ஜெக்ட் தான், பட் வந்து இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஜாயின் பை அன்லைக்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரூல் படி ஓகேங்களா நம்ம என்ன பண்ணணும், டூ சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜாயின் பை அன்லைக் அப்படின்னா the verb is according to the first subject. மை ஃபாதர் அப்படிங்கிறது ஒரே ஒரு பர்சன், ஸோ சிங்குலர், ஸோ அதனால சிங்குலர் verb ஈஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். மோர் மென் தென் ஒன். ஓகேங்களா, ஸோ இது என்னன்னா மோர் ப்ளூரல் நவுன் தென் ஒன். ஓகேங்களா, அதுதான் வந்து இங்க ப்ளூரலுக்கு பதிலாக மென்னு இருக்கு. ஓகேங்களா, ப்ளூரல் நவுன் மென் இருக்கு, ஸோ அப்போ மோர் மென் தென் ஒன் வேர் ஆப்சன்ட் எஸ்டர்டே. இங்க வேர்ங்கிறது என்னன்னா மென்னு குறிக்குது. ஓகேங்களா, ஸோ மென்னுங்கிறது ப்ளூரலு, ஸோ அதனால இங்கே வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் எக்ஸாம்பிள். ரீனா ஆஸ் வெல் அஸ் ஹர் சில்ட்ரன் ஹேஸ் ரிட்டர்ன் டு தயர் ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ்ல ரீனாங்கிறது சப்ஜெக்ட், சிங்குலர் சப்ஜெக்ட், அண்ட் தென் ஹர் சில்ட்ரன் அப்படிங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். சைல்டுங்கிறது சிங்குலர், சில்ட்ரனுங்கிறது ப்ளூரல். ஓகேங்களா, ப்ளூரல் சப்ஜெக்ட். இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஜாயின் பை ஆஸ் வெல் அஸ். ஓகேங்களா, அப்போ வேர்ப் எப்படி இருக்கணும், அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ரீனா அப்படிங்கிறது சிங்குலர், அதனால சிங்குலர் வேர்ப் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணும், ரெண்டு சப்ஜெக்ட் ஜாயின் பை இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து வேர்ப் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. வேர்ப் வந்து அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பொசசிவ் கேஸ் ஆஃப் ப்ரொனவுன் வந்து கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்துருப்போம், எதெல்லாம் சப்ஜெக்ட்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அதுக்கு எல்லாமே ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அண்ட் தென் வந்து பொசசிவ் கேஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்கு. அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா ப்ரொனவுன்ங்கிற டாபிக்ல பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இங்க வந்து இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரீனா அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா ஷீ. ஓகேங்களா, ஸோ ஷீங்கும் போது அதுக்கு பொசசிவ் கேஸ் ஆஃப் ப்ரொனவுன் வந்து ஹர் யூஸ் பண்ணணும், ஆனா இங்க தயர் இருக்கு, ஸோ அதனால தயர் வராது, ஹர் தான் வரும். ஓகேங்களா, சப்போஸ் இங்க தேன் இருந்தாதான் பொசசிவ் கேஸ் ஆஃப் ப்ரொனவுன் தயர் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபிஃப்த் ரூல். when two or more subjects are joined by not only but also neither nor either or none but. ஓகேங்களா, the verb and the possessive case of pronoun is according to the nearest subject second subject. அதாவது ஓகேங்களா, அதாவது ரெண்டு சப்ஜெக்ட்
ஓகேங்களா, joined by these words. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது the verb is according to the second subject. ஓகேங்களா, fourth ரூல்ல என்ன பார்த்தோம், அந்த ரெண்டு சப்ஜெக்ட் ஜாயின் பை அந்த ரூல்ல இருக்க வேர்ட்ஸால ஜாயின் பண்ணி வரும்போது the verb is according to the first subject பார்த்தோம். இந்த ஃபிஃப்த் ரூல் படி ரெண்டு சப்ஜெக்ட் ஜாயின் பை இந்த 4 வேர்ட்ஸ் இதால ஜாயின் ஆகி வரும்போது verb is according to the second subject or nearest subject. நியரஸ்ட் சப்ஜெக்ட்னா இந்த வேர்புக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பொறுத்து அந்த சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா சிங்குலர் வேர்பும் ப்ளூரலா இருந்தா ப்ளூரல் வேர்பும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாட் ஒன்லி த பிரின்சிபால் பட் ஆல்சோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு எக்ஸ்கர்ஷன். ஓகேங்களா, இதுல பாருங்க த பிரின்சிபால்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், த ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஜாயின் பை நாட் ஒன்லி பட் ஆல்சோங்கால ஜாயின் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ வேர்ப் இஸ் அக்கார்டிங் டு த செகண்ட் சப்ஜெக்ட். செகண்ட் சப்ஜெக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ அதனால ப்ளூரல் வேர்ப் ஆர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள். நெய்தர் த சைஸ் நார் த கலர் ஆஃப் த கிளவுஸ் வாஸ் ரைட்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ்ல த சைஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், த கலருங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஜாயின் பை நெய்தர் நார். அப்போ த வேர்ப் வந்து அக்கார்டிங் டு த செகண்ட் சப்ஜெக்ட், த கலர் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் தென் நெய்தர் நார் அப்படின்னா அதனுடைய மீனிங் என்னன்னா ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, நெய்தர் த சைஸ் நார் த கலர் ஆஃப் த கிளவுஸ் வாஸ் ரைட் அப்படின்னா அந்த கிளவுஸோட சைஸும் கலர் ரெண்டுமே ரைட் இல்ல, கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நெகட்டிவ் சென்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள். எய்தர் an officer or an assistant are requiredன்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ்ல an officerங்கிறது ஒரு சப்ஜெக்ட், an assistantங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஜாயின் பை எய்தர் ஆர். அப்போ the verb is according to the செகண்ட் சப்ஜெக்ட் ஆர் நியரஸ்ட் சப்ஜெக்ட். அசிஸ்டன்ட் அதை பொறுத்து தான் இருக்கணும். அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அப்போ இங்க வேர்பு வந்து சிங்குலர் வேர்பு வரணும். ஆறுங்கிறது ப்ளூரல் வேர்பு, ஸோ ஈஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். நெய்தர் த ஸ்டூடெண்ட் நார் த டீச்சர் வாஸ் பிளேயிங் இன் their ப்ராப்பர் யூனிஃபார்ம். ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ்ல த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட். த டீச்சர் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஜாயின் பை நெய்தர் நார். அப்போ the verb is according to the second subject or nearest subject. the teacher அப்படிங்கிறது சிங்குலர், ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு இங்கே சிங்குலர் verb யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பொசசிவ் கேஸ் ஆஃப் ப்ரொனவுன் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா, ஸோ பொசசிவ் கேஸ் ஆஃப் ப்ரொனவுன் இங்கே தயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அக்கார்டிங் டு த செகண்ட் சப்ஜெக்ட் த டீச்சர் அப்படிங்கிறது சிங்குலர். ஓகேங்களா, ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வரும். ஸோ அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலருக்கான பொசசிவ் கேஸ் ஆஃப் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தயர் வரக்கூடாது, ஹிஸ் தான் வரணும். ஓகேங்களா, ஸோ தயருங்கிறது தேக்கு தான் தயர் வரும். Additional information. While using a correlative conjunction, not only but also neither nor, either or, none but, both classes have to be parallel. That means we have to use them before to noun or to verb or to adjective அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நெய்தர் நார், எய்தர் ஆர், நன் பட் இதெல்லாம் கன்ஜெக்ஷனா யூஸ் பண்ணும் போது, ஓகேங்களா, கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ற வேர்டு ஆர் ரெண்டு வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ற வேர்டு, இல்லைன்னா ரெண்டு கிளாஸஸை வந்து கனெக்ட் பண்ற வேர்டு தான் கன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கன்ஜெக்ஷனா யூஸ் பண்ணும் போது அந்த போத் கிளாஸஸ் ஹாவ் டு பி பேரலல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி நெய்தர் நார்னா என்னன்னு பார்த்தோம், ரெண்டுமே இல்லை. இப்போ 1 and 2 கொடுத்துட்டு நெய்தர் 1 நார் 2 அப்படின்னா 1 and 2 ரெண்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நெகட்டிவ் சென்ஸ். அதே எய்தர் ஆர், எய்தர் 1 or 2 அப்படின்னா எய்தர்னா ஒன்னா ஒன் திஸ் ஆர் தட் அப்படின்னு அர்த்தம். ஒன்னா இது இல்லைன்னா அது அப்படின்னு மீனிங். ஓகேங்களா, ஸோ எய்தர் ஆர் அப்படிங்கும் போது இப்போ நீங்க எய்தர் ஆர் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நவுனுக்கு முன்னால எய்தர் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் அதே நவுனுக்கு முன்னாலதான் ஆர் யூஸ் பண்ணியிருக்கணும்.
ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஷி வாண்ட்ஸ் டு ப்ளே எய்தர் டென்னிஸ் ஆர் வாலிபால். ஓகேங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா டென்னிஸ் அப்படிங்கிறது நவுனு. ஓகேங்களா? ஸோ நவுனுக்கு முன்னால எய்தர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலிபால் அப்படிங்கிறது என்னது? நவுனு. அதே மாதிரி தான் நவுனுக்கு முன்னால தான் ஆரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். சி வாண்ட்ஸ் டு எய்தர் கோ ஷாப்பிங் ஆர் ரிலாக்ஸ் இன் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்லையுமே எய்தர் ஆர் பார்த்தீங்கன்னா வேர்புக்கு முன்னால யூஸ் பண்ணியிருக்காங்க. கோங்கிறது வேர்பு, ரிலாக்ஸ் அப்படிங்கிறது வேர்பு. ஓகேங்களா? ஸோ வேர்புக்கு முன்னால யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ், யூ மஸ்ட் எய்தர் டெல் மீ த ஹோல் ஸ்டோரி ஆர் அட்லீஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எய்தர் அப்படிங்கிறது வேர்புக்கு முன்னால் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆறுங்கிறது அட்டுங்கிற ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு முன்னால் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணி பாருங்க. எதை வந்து சேஞ்ச் பண்ணிடணும், அதாவது எய்தரோட பிளேஸை வந்து மாற்றணுமா இல்லை ஆறு வந்து மாற்றணுமா அப்படின்னு பாருங்க. ஸோ அப்போ யூ மஸ்ட் டெல் மீ, இங்க ஒரே ஒரு வேர்ப் இருக்கு, டெல்லுங்கிற இடத்துல இருக்கு. இங்க ரிமைனிங் சென்டென்ஸ்ல இல்லவே இல்லை. ஓகேங்களா? அப்போ டெல் மீ எய்தர் இங்க வைங்க. ஓகேங்களா? அப்போ யூ மஸ்ட் டெல் மீ எய்தர் ஹோல் ஸ்டோரி ஆர் அட்லீஸ்ட் ஆஃப் ஆஃப் இட். ஓகேங்களா? அதாவது நீங்க வந்து ஸ்டோரி வந்து ஒன்னா வந்து ஹோல் ஸ்டோரி சொல்லுங்க, இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஆஃப் ஆஃப் இட் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி எழுதணும்னா தான் இந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து கரெக்டா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் fourth one, he is anxious not only to acquire knowledge but also eager to display it அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, இங்க நாட் ஒன்லிங்கிறது ப்ரிப்போசிஷன் டூக்கு முன்னால யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்சோங்கிறது ஈகருங்கிறது அட்ஜெக்டிவ்க்கு முன்னால யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க இந்த இதுல பாத்தீங்க வேற அட்ஜெக்டிவ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்சியஸ்ங்கிறதும் அட்ஜெக்டிவ் தான். அப்போ he is not only, இந்த ஆன்சியஸ்க்கு முன்னால் எழுதிடுங்க. not only anxious to acquire knowledge but also eagerங்கிறதும் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? eager to display it. ஓகேங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல not only but also பார்த்தீங்கன்னா எதுக்கு முன்னால இருக்கு? அட்ஜெக்டிவ்க்கு முன்னால கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், the college library is not only equipped with very good books but also with the latest journals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்யூப்டுங்கிறது வேர்புக்கு முன்னால நாட் ஒன்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்சோங்கிறது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க? ப்ரிப்போசிஷனுக்கு முன்னால யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வேர்பு தான் முன்னால மாத்திர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்க வேற வேர்ப் இல்லை. ஸோ அப்போ இந்த வேர்பு தான் இங்க சேஞ்ச் பண்ணணும். த காலேஜ் லைப்ரரி இஸ் எக்யூப்டு. ஓகேங்களா? எக்யூப்டு not only with very good books but also with latest journals. ஓகேங்களா? ஸோ இப்போதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து கரெக்டாக வருது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4th ரூல் அண்ட் 5th ரூல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக ரிமைனிங் ரூல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.